வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 7/8/2020 அன்னைக்கு கோழிக்கோடு ஏர்போர்ட்ல ஒரு பெரிய விபத்து நடந்திருக்குது. இந்த விபத்து காரணமா கிட்டத்தட்ட 18 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 150 பேருக்கு மேல காயமும் அடைஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல இந்த விபத்து எப்படி நடந்தது? அதுக்கு காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம இந்த விபத்து இனிமே நடக்காம இருக்க என்ன செய்யலாங்கிறத பத்தி தான் பேசப் போறோம். இந்த கொரோனா வைரஸ்னால எல்லா இடத்துலயும் லாக்டவுன் இருக்க காரணத்தினால வெளிநாட்டுல இருந்து இந்திய மக்களை இந்தியா கொண்டு வர்றதுக்காக டெய்லி பல ஃபிளைட்டுகள் போய்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. அதுல ஒண்ணு கடந்த ஃப்ரைடே, அதாவது 7/8/2020 அன்னைக்கு துபாயில இருந்து இந்தியா நோக்கி புறப்படுது. இதுல கிட்டத்தட்ட 191 மேல பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. இந்த ஏரோப்ளேன் இரவு 7:30க்கு கேரளாவை வந்து அடையுது. கேரளாவை வந்ததுக்கு அப்புறம் கோழிக்கோடு ஏர்போர்ட்ல அவங்க லேண்ட் ஆக ட்ரை பண்றாங்க. அந்த சமயத்துல பலத்த மழை பெஞ்சுகிட்டு இருக்க காரணத்தினால முதல் தடவை லேண்ட் ஆகிறப்ப அந்த லேண்டிங் சைட் எதுவுமே தெரியாத காரணத்தினால பைலட் என்ன பண்றாருன்னா அந்த லேண்டிங்கை கேன்சல் பண்ணிடுறாரு. உடனே அவர் கண்ட்ரோல் ரூம் கிட்ட எனக்கு வேற லேண்டிங் சைட் தாங்க, இதுல என்னால எதையுமே பார்க்க முடியலன்னு சொல்றாரு. உடனே கண்ட்ரோல் ரூம் அவருக்கு வேற லேண்டிங் சைட் அசைன் பண்றாங்க. அந்த லேண்டிங் சைட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டேபிள் டாப் லேண்டிங் சைட். இதை ஏன் டேபிள் டாப் லேண்டிங் சைட்டுன்னு சொல்றாங்கன்னா, இந்த வகை லேண்டிங் சைட்டை ஒரு மேடான பகுதியில பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வகை லேண்டிங் சைட்டை சுத்தி 4 சைடும் பள்ளங்கள் இருக்கும். இந்த வகை லேண்டிங் சைட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பைலட்டால மட்டும் தான் லேண்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இப்போ அந்த பைலட் என்ன பண்றாருன்னா, இந்த வகை டேபிள் டாப் லேண்டிங் சைட்ல லேண்ட் ஆக ட்ரை பண்றாரு. ஆனா பலத்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க காரணத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த டேபிள் டாப் லேண்டிங் சைட்ல எட்ஜ்ல லேண்ட் ஆகுறதுக்கு பதிலா அவர் டைரக்டா மிடில்ல லேண்ட் ஆகுறாரு. அதனால அவருக்கு ரன்வே கம்மியாகுது. இத முதல்லே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இன்ஜினை ஆஃப் பண்ணிடுறாரு. அவர் ஆல்ரெடி ஏர்ஃபோர்ஸ்ல இருந்த காரணத்தினால தன்னோட பேசஞ்சர்ஸை காப்பாத்துறதுக்காக இன்ஜினை ஆஃப் பண்ணிடுறாரு. இன்ஜினை ஆஃப் பண்றதுக்கு அப்புறம் அந்த ஃபிளைட் ஸ்லைட் ஆகிக்கிட்டே வந்து அந்த பள்ளத்துல ரோல் ஆகி கிட்டத்தட்ட 35 மீட்டருக்கு கீழ விழுந்து 3ஆ உடைஞ்சு போயிருது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பைலட் இந்த ஆக்டிவா செயல்பட்ட காரணத்தினால தான் இவ்வளோ உயிர்கள் காப்பாற்றப்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பள்ளத்துல விழுந்ததுனால அந்த ஃப்ளைட் 3 துண்டுகளா உடைஞ்சு அந்த முன்னாடி இருந்த பைலட் 2 பேருமே அந்த இடத்துல இறந்தும் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பலத்த மழை பெஞ்சிட்டு இருந்த காரணத்தினால அந்த ஃப்ளைட்ல தீ பிடிக்காம காப்பாத்திருச்சு. ஸோ அந்த விபத்துக்கு காரணமா இருந்த மழையே பல உயிர்களையும் காப்பாத்தியிருக்குது. இந்த விபத்துக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோசமான வானிலை. ஆனா, இத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா, சிலர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்போர்ட்ல சில சேஃப்டி பிரிகாஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா, சில உயிர்களை காப்பாத்தியிருக்கலாம்னு சொல்றாங்க. அது என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். 2010ல மேங்களூர்ல இருக்க ஏர்போர்ட்ல இதே போல இருக்கிற டேபிள் டாப் ரன்வேல ஒரு ஏர்கிராஃப்ட் கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல இறந்து போறாங்க. இதனால சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஏர்போர்ட்ல சில சேஃப்டி பிரிகாஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட சஜெஸ்ட் பண்றாங்க. அதுதான் EMAS, அதாவது இன்ஜினியர்ட் மெட்டீரியல் அரெஸ்டிங் சிஸ்டம். இது வந்து USAல பின்பற்றப்படுற ஒரு மெத்தட். இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இருக்க லேண்டிங் சைட்ல எண்டுல ஒரு சின்ன தளம் மாரி போட்டுருவாங்க. இந்த தளத்துல யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து ஒரு ஏர்கிராஃப்ட்டோட வெயிட்ட தாங்காத அளவுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் வர்றப்ப இந்த மெட்டீரியல் உடைஞ்சு அந்த ஏர்கிராஃப்ட் அதிலேயே அரெஸ்ட் ஆயிரும். ஸோ ஒரு ஏர்கிராஃப்ட் இந்த ரன்வேல கிராஷ் ஆச்சுன்னா, இந்த ரன்வேய தாண்டி வர்றப்ப இந்த மெட்டீரியல்ல வந்ததுக்கு அப்புறம் இந்த மெட்டீரியல் உடைஞ்சு அந்த ஏர்கிராஃப்ட் அதிலேயே அரெஸ்ட் ஆகி அந்த ஏர்கிராஃப்ட் அப்படியே தங்கி நின்றும். இந்த மாதிரி மெத்தட் தான் அமெரிக்கால இருக்க எல்லா ஏர்போர்ட்லயும் பின்பற்றப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மெத்தட இந்தியா கிட்ட சஜெஸ்ட் பண்ணப்ப இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி மெத்தட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல செலவாகும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப 100 கோடி செலவு பண்ணா எங்களால ஏர்போர்ட்டே நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஆக்சிடென்ட் அப்பயும் அந்த ஆக்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நஷ்டஈடுங்கிற பேர்ல கோடிக்கணக்கில கொட்டி கிடக்கிற இவங்க அந்த காசை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மெத்தட இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு உயிரை முன்னக்கூட்டியே காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.